இது ஒரு சீக்ரெட் பேட்டர்ன். உங்களை அழிக்க நினைக்கிறவங்க வேற எங்கேயும் இல்ல, உங்களை சுத்தி தான் உங்க கூடவே சுத்திட்டே இருக்கிறாங்க. நெஞ்சில ஒரு மாதிரி வலிக்குதா, மூச்சு முட்டுதா, இதுதான் அந்த ஃபீலிங். சாணக்கியர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. உன்னை மதிக்காத இடத்துல ஒரு செகண்ட் கூட நிக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம ஒரு 5 வகையான அசிங்கப்படுத்தல்களை பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இதை நீங்க உங்க லைஃப்ல ஒரு தடவை கூட எவனுக்காகவும் மன்னிக்கவே கூடாது. ஏன்னா ஒரு தடவை நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா உங்களை எப்படி கேவலமா அழிக்கலாம்னு அவங்களுக்கு நீங்களே வழி சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க கண்டிப்பா ஒரு புது மனுஷனா மாற போறீங்க. அதுக்கு நீங்க தயாரா? 2வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்க்காம போனா நீங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவீங்க. 1வது அசிங்கப்படுத்தல் உங்க பலவீனத்தை கரெக்டா குறிவைக்கிறது. இப்போ உங்களை சுத்தி இருக்கிற சில நல்லவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? நீங்க எல்லாரும் டீ கடையில உட்கார்ந்து பேசிட்டே இருப்பீங்க. உங்க நண்பன் ரமேஷ் கிட்ட, மச்சி எனக்கு இங்கிலீஷ் சரியா வராதுடா, ஆபீஸ்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்குடா அப்படின்னு உங்க மனசுல உள்ள கவலைய நெஞ்ச திறந்து ரொம்ப உண்மையா சொல்லுவீங்க. ஆனா அந்த ரமேஷ் என்ன பண்ணுவான் தெரியுமா? 4 பேருக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கும்போது இவனுக்குத்தான் ஏபிசிடி கூட சரியா தெரியாது, இவன்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவான். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தொண்டையில ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும், வயிறு பகீர்னு எரியும் இல்லையா? ரத்தம் கொதிக்கும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டீங்க. இதுதான் அந்த உண்மையான துரோகம். ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான்னு முட்டாள் மாதிரி நினைக்காதீங்க பாஸ். இது ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா உங்க ஹார்ட்ல குத்துறதுக்காகவே சொல்றது. தோத்து போனவங்கள கொஞ்சம் உத்து பாருங்க, அவங்க எல்லாம் இப்படிப்பட்ட நண்பர்களை நம்பி ஏமாந்தவங்க தான். சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் ரகசியத்தை எவன்கிட்டையும் சொல்லாத, அதுவே ஒரு நாள் உனக்கு யமனாக மாறும். நீங்க ரொம்ப சென்சிட்டிவ், அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவனுங்க உங்க மேலேயே பழிய போடுவானுங்க. இதை நீங்க ஒரு தடவை அனுமதிச்சா கூட அது உங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இதை உடனே கட் பண்ணிடுங்க. உங்களை இவ்வளவு கேவலப்படுத்துற ரமேஷ் உங்களுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. தூக்கி குப்பையில போடுங்க அந்த மாதிரி ஆளுங்களை. 2வது விஷயம், 4 பேருக்கு முன்னாடி உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறது. இது ரொம்ப கொடூரமான ஒரு சைக்கிள். ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இல்ல உங்க ஆபீஸ் மீட்டிங்லயோ எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும்போது உங்க சொந்த மாமாவோ இல்ல மேனேஜரோ உங்களை பார்த்து ஒரு கேவலமான கிண்டல் பண்ணுவாரு. என்னப்பா குமார், என்ன எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் இல்லாம இப்படியே சுத்திட்டு இருக்க, உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அந்த நிமிஷம் உங்க உடம்புல ஒரு சூடு ஏறும் பாருங்க. காது 2ம் பக் பக்னு சிவந்து போயிடும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். இதை நீங்க சும்மா ஒரு ஜோக் அப்படின்னு நினைச்சு விட்டுருவீங்களா? அப்படி விட்டா நீங்க தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டாள். அவங்க உங்களை சும்மா அசிங்கப்படுத்தல, அவங்க உங்களை வச்சு மற்றவங்க முன்னாடி ஒரு ஹீரோவா மாற ட்ரை பண்றாங்க. இந்த பெரிய பணக்காரனுங்க, பெரிய ஆளுங்க எல்லாம் இப்படித்தானே நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களை வச்சு காமெடி பண்ணி அவங்க ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்க நினைப்பாங்க. இது ஒரு பெரிய வலைபாஸ். இதுல நீங்க ஒரு தடவை மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. சாணக்கியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பொது இடத்துல உன்னை எவன் கேவலப்படுத்துறானோ அவனை உடனே தூக்கி எறி, அவனுக்கு உன் வாழ்க்கையில இடமே கொடுக்காது அப்படின்னு. ஒரு தடவை அவங்க உங்களை ஜோக்கர் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறம் உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க அவங்களுக்கு ஒரு ஜோக்கர் தான். இந்த மாதிரி ஆளுங்களை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி குப்பையில போடுறது தான் நீங்க உங்களுக்கு செய்யற பெரிய மரியாதை. 3வது விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் ஆணிவேர். அதை கேட்டா நீங்களே ஆடி போயிடுவீங்க. என்னன்னு கேட்க ஆசையா இருக்கா? 3வது, திரும்ப திரும்ப உங்களை அசிங்கப்படுத்துறது. எல்லாரும் லைஃப்ல தப்பு பண்ணுவாங்க பாஸ், மனுஷன் தானே. ஒரு நாள் கோபத்துல ஏதோ ஒன்னு சொல்லிட்டான், சரி பரவாயில்லன்னு விட்டுடலாம். ஆனா இந்த 3வது ரகம் இருக்கே, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சர். மாசம் மாசம் உங்களை அசிங்கப்படுத்துறது, அப்புறம் சாரி மச்சி நான் அப்படி மீன் பண்ணல, ஏதோ வீட்ல உள்ள டென்ஷன்ல உன்னை திட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்றது. இதை நீங்க கேட்டுட்டு சரி விடு மச்சி பாத்துக்கலாம் அப்படின்னு போறீங்க பாத்தீங்களா? அங்கதானே உங்க அழிவு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பமாகுது. இதை நான் சைலண்ட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கறதுல எந்த ஒரு கூச்சமும் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்க ஒரு இளிச்சவாய், நீங்க மறுபடியும் அவங்கள ஈஸியா மன்னிச்சிடுவீங்கன்னு. நீங்க உங்க டைம், காசு, உங்க எனர்ஜி எல்லாத்தையும் அவங்களுக்காக கொட்டி கொடுக்குறீங்க. ஆனா அவங்க உங்களை ஒரு தெரு நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு உங்க மேல எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. நீங்க கோவப்பட்டா
ஏன்டா இவ்ளோ ஓவரா ரியாக்ட் பண்ற, நீ ரொம்ப மாறிட்டடா அப்படின்னு உங்க மேலேயே பழிய தூக்கி போடுவாங்க. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி ஆளுங்க உங்களை சுத்தி இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, தொடர்ந்து தப்பு செய்யறவனை மன்னிக்கிறது விஷப்பாம்புக்கு டெய்லி பால் ஊத்துறதுக்கு சமம். இப்படிப்பட்டவங்களை நீங்க மாத்தவே முடியாது. அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா நீக்கிட்டு புது ஆளுங்களை கொண்டு வரணும். இது உங்களுக்கான ஓட்டு, உங்க சுயமரியாதைக்கான ஓட்டு. நீங்க எடுக்க போற முடிவுதான் உங்க லைஃப். 4வது, உங்க வலிய ரொம்ப கம்மியா எடை போடுறது. இது ரொம்ப சத்தமில்லாம உங்க மனசுக்குள்ள நடக்கிற ஒரு கொலை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே உங்க ஆள்கிட்டயோ இல்ல உங்க பெஸ்ட் பிராண்ட் கிட்டயோ போய், நீ நேத்து எல்லார் முன்னாடியும் செஞ்சது எனக்கு ரொம்ப வலிச்சுதுடா, நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நெஞ்சில ஒரு பெரிய பாறாங்கல்லை வச்ச மாதிரி மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓவர் ஆக்டிங் பண்ணாத, இதுக்கெல்லாம் யாராவது உட்கார்ந்து அழுவாங்களா? உனக்கு எப்பவுமே தேவையில்லாத ஓவர் திங்கிங் தான் அப்படின்னு ரொம்ப கூலா எந்த கவலையும் இல்லாம சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேரு தான் உங்களை மனதளவுல கொல்றது. இத நாங்க மனசை கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? உங்க ஃபீலிங்ஸ், உங்க வலி எதுக்குமே இந்த உலகத்துல ஒரு மதிப்பு இல்லைன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றாங்க. பணக்காரனுங்க, இந்த எலைட்னு சொல்லிக்கிறவனுங்க எல்லாம் இப்படித்தான் நம்ம ஃபீலிங்ஸை மதிக்க மாட்டானுங்க. உங்க வலி, உங்க கஷ்டம் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு அது சும்மா ஒரு சீரியல் டிராமா மாதிரி தான் தெரியும். இந்த உலகத்துல உங்க கண்ணீருக்கு நீங்க தான் முழு மதிப்பு கொடுக்கணும், வேற எவனும் கொடுக்க மாட்டான். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காதவன் கூட இருக்கிறத விட நீ தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல். உங்களை குற்றவாளியாக்குற யாருகிட்டையும் நீங்க பாதுகாப்பா ஃபீல் பண்ணவே முடியாது. உங்களோட அந்த ஒரிஜினல் கேரக்டர் மெதுவா அழிஞ்சு போயிடும். நீங்க முட்டாள் மாதிரி நாம தான் ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நினைக்கிறத இன்னையோட உடனே நிறுத்துங்க. 5வது பாயிண்ட் தான் எல்லாத்தையும் விட ரொம்ப மோசம். இது உங்க வீட்லயே உங்க கூடவே நடக்கும். ரொம்ப கவனமா கேளுங்க. 5வது அசிங்கப்படுத்தல். அவங்க தேவைக்கு மட்டும் உங்களை தேடி வர்றது. இந்த ஆளுங்களை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு பேரு சார்ஜர் கேபிள் மனிதர்கள். போன்ல சார்ஜ் இல்லைனா மட்டும்தான் எல்லாரும் சார்ஜர் தேடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போதோ இல்ல ஊருக்கு போக பைக் வேணும் போதோ இல்ல எவனாவது அவங்கள அசிங்கப்படுத்திட்டு உட்கார்ந்து அழுவும் போதோ மட்டும்தான் மச்சி, மாப்ள, அண்ணே, தம்பி அப்படின்னு உங்க காலை பிடிச்சிட்டு தேடி வருவாங்க. இது ஒரு பயங்கரமான கொடூரமான சுழற்சி. மத்த நேரத்துல நீங்க செத்தா கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஆஸ்பத்திரி செலவு அப்படின்னா அவங்க ஃபோன் கரெக்டா ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும், இல்ல ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. உங்களை ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி சாக்கடையில போடுவாங்க. இது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப், பாசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஏமாளி. இந்த மாதிரி ஆளுங்க உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கல, உங்களை ஒரு பொருளாதான் பாக்குறாங்க. இது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லையா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு இதுல இருந்தே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்க மரியாதையை எப்படி ஈஸியா காத்துல பறக்க விடுறாங்க பாத்தீங்களா? இத பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க டோட்டலா காணாம போயிடணும். எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. அப்புறம் பாருங்க அவங்க எப்படி துடிக்கிறாங்கன்னு. சாணக்கியர் சொல்றாரு, தேவைக்காக வருபவனை நம்பாதே, அவன் உன் நிழலை கூட விற்று விடுவான். இப்போ சொல்லுங்க, இந்த 5 விஷயத்துல நீங்க எதெல்லாம் உங்க லைஃப்ல அனுபவிச்சிருக்கீங்க? இதெல்லாம் சும்மா நான் பேசுற வார்த்தைகள் இல்ல. உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்த போற ஒரு மிகப்பெரிய ரகசியம். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாம் போதும். இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு அசிங்கப்படுத்தல்களையும் ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்காதீங்க. ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்க உங்களுக்கான ஓட்டை, உங்க சுயமரியாதைக்கான ஓட்டை ஸ்ட்ராங்கா போட்டு அவனை தூக்கி வெளியே குப்பையில போடுங்க. இன்னையில இருந்து, இந்த செகண்ட்ல இருந்து உங்க வாழ்க்கை மாறணும். என் சுயமரியாதையை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்ல அப்படின்னு உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வைங்க. உங்களுக்காகத்தான் நாங்க எப்பவும் இருக்கோம். நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளருவோம். இந்த பெரிய ஆளுங்க, நம்மளை யூஸ் பண்ற ஆளுங்களை தூக்கி எறிவோம். நீங்க உண்மையிலேயே ஒரு புது மனுஷனா, ஒரு கெத்தான ஆளா மாற முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்பவே கீழே கமெண்ட்ல போய் நான் என்னை மதிப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பாப்போம் நம்ம ஆளுங்க எத்தனை பேருக்கு அந்த நெஞ்செழுத்தம், அந்த தைரியம் இருக்குன்னு. நீங்க கமெண்ட் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையோட முதல் படி.